என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுளின் பிரதான கிருபையினாலே நீங்களும் நானும் இந்த திருநாள் இந்திய திருநாட்டின் குடியரசு நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குடியரசு நாளிலே மாண்புகள் மலர வேண்டும், மனித நேயம் தழைத்தோங்க வேண்டும், மக்களாட்சி மலர வேண்டும், சுயநீதி அழிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை கோட்பாடாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்தின் நாளிலே, குடியரசு தினத்தின் நாளிலே 1947 ஆகஸ்ட் 28 நிரந்தர அரசியல் அமைப்பு உருவாக்கினதற்காக ஒரு வரைவு குழுவை அதன் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டார். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 166 நாட்கள் பொது அமர்வுக்கு பின் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இதில் ஏற்புக்கு முன்னதாக பல விவாதங்கள் நடைபெற்றன. இறுதியில் ஜனவரி 24, 1950 அன்று 308 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதலுடன் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் நிரந்தர அரசியலமைப்பு சட்டம் கையெழுத்து ஆனது. அதன் பின்பு 2 நாட்கள் கழித்து மக்களாட்சி மலர்ந்த நாளாக நேரு அமைச்சரவை முடிவு செய்து இந்த நாளை இந்திய குடியரசு நாள் என்று அறிவித்தது. இந்த குடியரசு நாளிலே நீங்களும் நானும், அன்புக்குரிய இறை மக்களே, கடவுள் கரத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள். இந்த குடியரசு என்பது மனிதனுடைய உரிமையை கல்வி, மருத்துவம், வீடு, சமத்துவம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான தேவைகளை, மனிதனுடைய அடிப்படை தேவைகளை உள்ளடக்கி இருந்தது. ஒரு நாள் ஒரு ஆசிரமத்திற்கு ஒரு குருவானவர் அமர்ந்திருந்தார். அதில் ஒருவன் வந்து, நான் சுதந்திரமாக வாழ வேண்டும், ஆகவே நான் இந்த சுதந்திரத்துக்கு இந்த ஆசிரமத்தில் அனைத்தும் எனக்கு சுதந்திரமாக கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே நான் இங்கே வந்திருக்கிறேன், என்னை இதில் சேர்த்து கொள்ள முடியுமா என்று கேட்கிறான். அப்பொழுது அந்த குரு சொல்கிறார், உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் அம்புப்பறை என்று சொல்கிறார். அம்புப்பறை என்று சொல்லும்பொழுது அன்பு ரைட்டு, அது என்ன பறை என்று சொல்லும் பொழுது அது என்னுடைய இனத்தின் பெயர். ஆகவே இதை கேட்டவுடனே நீ வர முடியாது என்று சொல்லுகிறார். அடுத்து 2வதாக ஒரு மனிதன் வருகிறான். நீ உன்னுடைய தேவை என்ன என்று சொல்லி கேட்கும்போது அவன், ஐயா, நான் சுதந்திரமாக குடியரசாக நான் உரிமையோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஆசிரமத்தில் இணைந்தால் எனக்கு மிக உரிமைகள் அதிகமாக கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கு. உன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லும் பொழுது அவர், என்னுடைய பெயர் மாணிக்கம் சேர்வை என்று சொல்கிறார். மாணிக்க சேர்வை, அது என்ன? அது மாணிக்கம் பெயர், சேர்வை என்னது? ஆகவே நீயும் இந்த குடியரசை கொண்டாட முடியாது, வெளியிலே சென்று விடு என்று சொல்லி துரத்தி விடுகிறார். 3வதாக ஒருவன் வருகிறான். அவன் வந்து என்ன செய்கிறான், அங்கே அந்த குருஜியிடம் கேட்கிறான், ஐயா, நான் உரிமையோடு வாழ வேண்டும், எனக்கென்று ஏற்றப்பட்ட உரிமை, அதை நான் பெற வேண்டும் என்று சொல்லி, ஆகவே இந்த மடத்திலே நான் சேர்ந்தால் எனக்கு உரிமை கிடைக்கும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்பொழுது அவன் பேர் என்னென்று சொல்கிறார், மனம் மாறிய ஒரு வாழ்க்கைக்கு உதாரணமாக அவன் மகிழ்ச்சி என்று சொல்கிறான். என்னுடைய பெயர் மகிழ்ச்சி.
ஜாய். அப்பொழுது அந்த குருவானவர் அவனை அந்த மடத்திலே சேர்த்து கொள்கிறார். அன்பு இறை மக்களே, இன்றைக்கு இந்த சுதந்திர இந்தியாவிலே குடியரசிலே பங்கு பெற வேண்டியவர்கள் யார் யார்? இந்த அம்பேத்கர் குழுவினுடைய தலைவராக இருந்து கிட்டத்தட்ட அத்தனை நாட்கள் விவாதித்து சமய சுதந்திரம், ஜாதிய சுதந்திரம், இன்னும் பல்வேறு வகை ஒடுக்குதலிலிருந்து மக்களுக்கு உரிமையை, குடியாட்சி உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்த நாளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த குடியாட்சி உரிமை என்பது ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரம்தான். இன்றைக்கு திருச்சபையில் எப்படி நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம், செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது அதுவும் அதே போலதான். ஜாதியத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம், தன்னுடைய பகுதியை சார்ந்தவனுக்கு மாத்திரம் முக்கியத்துவம், தனக்கு வேண்டியவர்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம். இப்படி செய்வது நிரந்தரமான ஒரு சமத்துவமான குடியாட்சி முறை கிடையாது. அந்த குடியாட்சி முறையை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த நாளை குடியரசு நாள் என்று சொல்லி, இங்கே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் குடியாட்சி உரிமை பெற்றவன். இவன் இந்து என்று, இவன் உயர்ந்த ஜாதிக்காரன், இவன் தாழ்ந்த ஜாதிக்காரன், இவன் இந்த சபையிலே சேர்ந்தவன், அந்த சபையிலே சேர்ந்தவன் என்று சொல்வது தவறான காரியம். ஆனால் அன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் வந்து நமக்கு உணவு பொட்டலங்களும் ரொட்டி துண்டும் கொடுத்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தினாலே நமக்கு குடியாட்சி உரிமையை வழங்கினார்கள், அடிமைப்பட்டு கிடந்த மக்களை. ஆனால் இன்றைக்கு அதே அடிமைத்தனத்தைத்தான் இருக்கின்ற தலைவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இனத்துக்கு மாத்திரம் அந்த பொறுப்பு, குறிப்பிட்ட இனத்தை மாத்திரமே மையப்படுத்தி பேசுகின்ற அந்த நிலை. ஆகவே அன்பான இறை மக்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அருமையான நாளை கொடுத்திருக்கிற அருமையான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த குடியரசு தின விழாவில் நாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டிய குடியுரிமையை, அந்த சுய ஆட்சி உரிமையை, சுயாதீன உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நீ சுயாதீனனாக வாழ வேண்டும், உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன், நீ உரிமையை என்னிடத்தில் அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவிகார உரிமையை நீ பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்கிறார். இங்கே 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் பார்க்கும்போது, தீத்து ஒரு கிரேக்க விருத்த சேதனம் செய்யப்படாத மனிதர், விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது என்று தொடக்க கிறிஸ்தவர்களும் திருத்தூதர்களும் நினைத்திருக்கையில், புனித பவுல் விருத்த சேதனம் செய்து கொள்ளாமலே பரிசுத்த ஆவியை பெற்று சிறப்பான கிறிஸ்தவ வாழ்ந்தார். திருத்தூதுவர்கள் முன்பாக தீத்து வைத்தான். ஆண்டவராகிய கடவுள் விருத்த சேதனத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் பின்னுக்கும் தள்ளப்பட்டது. அன்பான இறை மக்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இயேசுவினிடத்தில் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இரத்தத்தினால் கழுவப்பட்ட, ஒரே இரத்தத்திலே கழுவப்பட்டு ஒரே பாத்திரத்திலே பானம் பண்ணி குடியுரிமையை பெற்றிருக்கிறோம். நாம் செல்ல வேண்டிய இடம் அவரோடு இருக்கின்ற பரலோகம். அந்த பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இனமோ பணமோ ஜாதியோ ஒன்றும் நம்மை கொண்டு சேர்க்காது. நாம் சமத்துவத்தின் அடிப்படையில், சமாதானத்தின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் ஏற்று வாழும் பொழுதுதான் இந்த புற இனத்தானாக விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இருந்த மனிதராக இருந்தாலும் சரி, அந்த உரிமை என்பது சரியான நேரத்திலே சரியாக வழங்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த குடியரசு நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அருமையாக வழங்குகிறார். கண்களை மூடி கடவுளை நோக்கி மன்றாடுவோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரத்துக்கும் பாத்திரமுள்ள நல்ல பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் புதிய ஒரு ஆண்டவரே ஒரு நாளை குடியரசு விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த குடியரசு விழா எங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசனின் விழாவாக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். கடவுளே, இந்த விழாவினுடைய மகிமையை நாங்கள் கொண்டாட நீர் எங்களுக்கு அருள்தாரும்.
இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.